வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பட்டர் அண்ட் கேரமல் பாப்கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வாசம் இல்லாத எண்ணெயாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன் எடுத்திருக்கேன். அதை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பாப்கார்ன் ரெசிபி பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் வீட்டில் மூவி டைமுக்கு ரெடி பண்ணிங்கன்னா இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரத்தில் இது பாப் ஆக ஆரம்பிக்கும். டக்குன்னு பாப் ஆகிடும். பாப் ஆனதுக்கப்புறமா ரொம்ப நேரம் ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், ஏன்னா அது கரிஞ்சு போயிடும். ஸோ டக்குன்னு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக இதில் சால்டட் பட்டர் நல்லா மெல்ட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். உப்பு நீங்கள் போதுமான அளவு சேர்த்துருந்தீங்கன்னா அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி சால்டட் பட்டர் சேர்த்துக்கலாம். நம்மளோட பட்டர் பாப்கார்ன் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாப்கார்ன்லாம் எடுத்ததுக்கப்புறம் சில கர்னல்ஸ் வெடிக்காமல் இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் திருப்பி கொஞ்சம் மூடி வச்சு அதை வெடிக்க வைக்கலாம். ஏன்னா அது ஹீட்டில் பட்டிருக்காது, அதனால் வெடிக்காமல் இருந்திருக்கும். இப்போ அடுத்து நம்ம கேரமல் பாப்கார்ன் பார்த்துடலாம். கேரமல் பாப்கார்னுக்கு ஒரு பேனில் 1/2 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி பண்ண பாப்கார்ன்லேயே நான் கேரமல் பாப்கார்ன் பண்ண போகிறேன். ஸோ அந்த அளவுக்கு 1/2 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். இதை ஃபர்ஸ்ட் நல்லா மெல்ட் பண்ணிடலாம். இது நல்லா மெல்ட் ஆகி ஒரு ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேரமல் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம பண்ணி வச்சிருக்க பாப்கார்னை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம கேரமல் பாப்கார்ன் ரெடி ஆகிடும். ஆனால் இது ஒட்டும். ஸோ ஒரு பிளேட்டில் நல்லா க்ரீஸ் பண்ணி தனித்தனியாக எடுத்து லைட்டாக காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஒட்டாமல் இருக்கும். நம்மளோட கேரமல் பாப்கார்னு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதில் நீங்கள் சீஸ் பவுடர் கூட சேர்த்துட்டு நீங்கள் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.